ஒரே நேரத்தில் உருவாகும் 2 தாளமுக்கங்கள். வடக்கு கிழக்கில் மழை தொடரும் வாய்ப்பு. பேருந்துகளில் வங்கி அட்டைகள் மூலம் பணம் செலுத்தும் முறை இன்று முதல். வான்பாயும் 9 பிரதான நீர்த்தகங்கள். தாழ்நில பகுதிகளில் வாழும் மக்களுக்கு அபாய எச்சரிக்கை. மீனவ சமூகத்துக்கு புதிய ஓய்வூதிய திட்டம் அறிமுகம். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தற்போது பதிவாகும் மழை நாளை வரை தொடரும் வாய்ப்பு உள்ளதாக யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராயா தெரிவித்துள்ளார். நேற்று வெளியிட்ட அறிவிப்பில் அவர் வரவிருக்கும் நாட்கள் இலங்கைக்கு பொறுத்தவரையில் மிகவும் முக்கியமான வானிலை காலப்பகுதி என எச்சரித்துள்ளார். இலங்கையின் தென்மேற்கிலிருந்து 62 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள வளிமண்டல சுழற்சி மேற்கு திசை நோக்கி நகர்ந்து காலியில் இருந்து 161 கிலோமீட்டர் தொலைவில் அரபிக்கடலில் நிலை கொள்ளும் என கூறப்பட்டுள்ளது. இந்த அமைப்பு 26ஆம் திகதியன்று வலுப்பெற்று கிழக்கு நோக்கி நகர ஆரம்பித்து பின்னர் கிழக்கு கரையை அண்மிக்கும் போது சிறு புயலாக மாறக்கூடும். தென் மத்திய சப்ரஹமுவா மேல் ஊவா மாகாணங்கள் 25 நவம்பர் முதல் கனமழை பெய்யக்கூடும். வடக்கு கிழக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களில் 27 நவம்பர் முதல் மழை அதிகரிப்பு ஏற்படும். இந்தோனேசியா பண்டா ஆட்சி அருகே தோன்றிய தாளமுக்கம் 26ஆம் திகதி புயலாக வலுப்பெறும். இதனுடன் சேர்ந்து வங்காள விரிகுடாவில் 2 தாளமுக்கங்கள் ஒரே நேரத்தில் உருவாகும் வாய்ப்பு உள்ளது. 29 நவம்பர் அன்று இவை இரண்டும் ஒரே அளவுக்கு வலுப்பெறும் என மாதிரிகள் காட்டுவதனால் இலங்கைக்கு கடுமையான பாதிப்புகள் ஏற்படும் சாத்தியம் அதிகம் என பேராசிரியர் எச்சரித்தார். தென் மேற்கு சப்ரஹமுவா மத்திய ஓவா மாகாணங்களில் ஏற்கனவே அபாயத்தில் உள்ளன. வெள்ளம் திடீர் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதால் வரவிருக்கும் நாட்களில் மேலும் அபாயம் அதிகரிக்கலாம் என்று அவர் தெரிவித்தார். தெற்கு மேற்கு கிழக்கு மற்றும் வடக்கு கடற்பகுதிகள் 23 முதல் 29 நவம்பர் வரை கடுமையாக கொந்தளிப்பாக இருக்கும். மீனவர்கள் இந்த காலத்தில் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அவர் வலியுறுத்தினார். 25 நவம்பர் முதல் 2 டிசம்பர் வரை இலங்கையில் கனமழை, வெள்ளம், பலத்த காற்று போன்ற தீவிர வானிலை மாற்றங்கள் ஏற்படக்கூடியதால் மக்கள் அதிக முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று பேராசிரியர் பிரதீபராயா தெரிவித்தார். பயணிகள் பேருந்துகளில் பயணிக்கும் போது பயணச்சீட்டுகளை கொள்வனவு செய்வதற்கு வங்கி அட்டைகள் மூலம் பணம் செலுத்தும் வசதி இன்று முதல் வழங்கப்பட உள்ளதாக போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கமைய இதன் ஆரம்ப நிகழ்வு இன்று காலை மாகும்பர பல்நோக்கு போக்குவரத்து மத்திய நிலையத்தில் இடம்பெறவுள்ளது. பேருந்து கட்டணம் செலுத்திய பின்னர் மேதி பணத்தை திரும்ப பெறாது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வாக வங்கி அட்டைகள் ஊடாக கட்டணம் செலுத்தும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. டிஜிட்டல் அமைச்சு மற்றும் போக்குவரத்து அமைச்சு இணைந்து இந்த புதிய முறையை நடைமுறைப்படுத்துகின்றன. முதற்கட்டமாக சுமார் 20 வழித்தடங்களில் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களில் கொரோனாக்கள் மாவட்டத்தை அண்டிய மகாஓயா பகுதியிலேயே அதிக மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. கீரியுள்ள பொல்ககவெல மற்றும் படல்கம போன்ற இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கு அண்மித்த மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக அந்த திணைக்களத்தின் நீரியல் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் பொறியியலாளர் LS சூரிய பண்டார தெரிவித்தார். ஏனைய மாவட்டங்கள் மற்றும் ஆற்றுப்படுக்கைகளில் நெல்வள கங்கையின் கீழ் ஆற்றுப்படுக்கையில் 50 மில்லிமீட்டருக்கும் கிங்கங்கை, காலுகங்கை, கழனி கங்கை, அதனகல ஓயா, யானோயா, தெதிரோயா மற்றும் மெல்வத்து ஓயா உள்ளிட்ட நீர்த்தக்கங்களுக்கு ஆண்டிய பகுதிகளில் 50 தொடக்கம் 75 மில்லிமீட்டர் வரையான குறிப்பிடத்தக்க மழை வீழ்ச்சியும் கிடைத்துள்ளது. நெல்வலா, கிங் மற்றும் கழுகங்கையை ஆண்டிய குடாகங்கை, அதனகல் ஓயா, மகாஓயா மற்றும் தெதிரோயா ஆகியவற்றை ஆண்டிய தாழ்நில பகுதிகளில் வாழும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் இந்த நீர்த்தக்கங்களை ஆண்டிய பகுதிகளில் அடுத்த சில நாட்களில் மழை பெய்யக்கூடும் என பொறியியலாளர் LS சூரிய பண்டார தெரிவித்தார். கடந்த சில வாரங்களாகவே ஈரவலயத்தை ஆண்டிய பல ஆற்றுப்படுக்கைகளில் நீர்மட்டம் உயர்வாக காணப்படுவதனால் தற்போது பெய்யும் சாதாரண மழையுடனேயே அந்த பகுதியில் வெள்ள நிலைமை ஏற்படக்கூடும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். நீர்ப்பாசன திணைக்களத்துக்கு சொந்தமான 73 பிரதான நீர்த்தேக்கங்களில் 9 தற்போது வான் பாய்ந்து வருகின்றது.
குறிப்பாக தெதிரோயா, ராயாங்கனை மற்றும் தாப்போவா போன்ற நீர்த்தேக்கங்களில் குறிப்பிடத்தக்க அளவு நீர் வெளியேற்றப்பட்டு வருகின்றது. ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் உள்ள பாந்தகிரிய, ஜோதவாவி மற்றும் தேசவாவி போன்ற குளங்களிலிருந்து சாதாரண அளவில் நீர் வெளியேற்றப்பட்டு வருகின்றது. ஒட்டுமொத்தமாக நாட்டின் நீர்த்தேக்கங்களில் தற்போது 55% கொள்ளளவை எட்டியுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபையினால் மீனவ சமூகத்துக்காக மீனவர் ஓய்வூதிய திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த காப்புறுதி திட்டத்தின் மூலம் மீனவ சமூகத்துக்கு பல விசேட நன்மைகள் கிடைக்கும் என விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. எனவே குறித்த திகதிக்கு அல்லது அதற்கு முன்னதாக தவணை கட்டணங்களை செலுத்தி முடித்த பின்னர் 60 வயதில் இருந்து மாதாந்த ஓய்வூதியம் வழங்கப்படும். 75% தவணை கட்டணத்தை செலுத்தியுள்ள சந்தாதாரர்களுக்கு ஓய்வூதியம் ரத்து செய்யப்படாமல் அவர்கள் செலுத்திய தொகைக்கு ஏற்ப 60 வயதிலிருந்து மாதாந்த ஓய்வூதியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். 25% முதல் 75% வரை சந்தா செலுத்தியுள்ள சந்தர்ப்பத்தில் செலுத்திய முழு தொகையையும் அதற்கான வட்டியுடன் பெற்றுக்கொள்ளும் வசதி இந்த திட்டத்தில் உள்ளது. அதே நேரம் ஓய்வூதியம் பெறுவதற்கு முன்பு பகுதி ஊனம் ஏற்பட்டால் பணிக்கொடை அல்லது ஓய்வூதியம் வழங்கும் நேரத்தில் மாதாந்த ஓய்வூதியத்தை பெறும் வசதி உண்டு. நிரந்தர ஊனம் ஏற்பட்டால் அதிகபட்சம் 50,000 ரூபாய் வரை பணிக்கொடையை ஒரே தடவையிலோ அல்லது தவணை முறையிலோ பெற்றுக்கொள்ள முடியும். ஓய்வூதியம் பெறுவதற்கு முன் விபத்து காரணமாக உயிரிழந்தால் 1 வருடத்தின் பின்னர் வாரிசுதாரருக்கு முழு சந்தா தொகையும் அதற்கான வட்டியும் வழங்கப்படும். தவணை கட்டணம் செலுத்த தவறிய சந்தர்ப்பங்களில் நிலுவைத் தொகையையும் வட்டியையும் செலுத்தி காப்புறுதி பத்திரத்தை மீண்டும் செல்லுபடியாக்கி பெற்றுக்கொள்ளலாம். ஓய்வூதியம் பெற்றுக் கொண்டிருக்கும் போது சந்தாதாரர் உயிரிழந்தால் அவருக்கு 80 வயது பூர்த்தியாகும் காலம் வரை அவரது வாழ்க்கை துணைக்கு மாதாந்த ஓய்வூதியம் வழங்கப்படும் அல்லது மீதமுள்ள தொகையை ஒரே தடவையில் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த மீனவர் ஓய்வூதிய திட்டம் அமைச்சர் லால்காந்த் தலைமையில் கடந்த 22ஆம் தேதி முதல் கொழும்பு தாமரை கோபுர வளாகத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. 93 ஆண்டுகால வரலாற்றை கொண்ட இறைவரி திணைக்களம் 2025ஆம் ஆண்டளவில் அதிகளவான வருமானத்தை பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சமகால அரசாங்கத்தின் கீழ் இந்த அதிசயிக்கத்தக்க மாற்றம் நிகழ்ந்துள்ளதுடன் பலரும் முன்வந்து வரிகளை செலுத்துவதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் RBE பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். அத்துடன் 2024-2025ஆம் மதிப்பீடு ஆண்டுக்கான வருமான வரி அறிக்கையை எதிர்வரும் 30ஆம் தேதிக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறு உள்நாட்டு இறைவரி திணைக்களம் வரி செலுத்துவோரை கேட்டுக் கொண்டுள்ளது. வரி செலுத்துவோருக்கான இவ்வாறான அறிவுறுத்தல்கள் அதன் இலக்குகளை அதிகரிக்க உதவும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். வரி வருமானத்தை முறையாக செலுத்துவது நாட்டின் சமூகம் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு பொறுப்பான குடிமக்களின் பொறுப்பாகும் என அவர் சுட்டிக்காட்டினார். வரி செலுத்தும் நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்களுக்கு கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் செலுத்த தவறுவோருக்கு பல மடங்கு அபராதம் விதிக்கப்படும் என ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.